எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஃபோரம் விஜயா மாலாக இருந்தபோது எடுக்க ஆரம்பித்தேன். இப்போது நெக்ஸஸ் விஜயா மாலா மாறி இருக்குது. ஒரு வழியாக வீடியோ எடுத்துட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலோட என்ட்ரன்ஸ்லேயே மெட்ரோ பார்க்கிங் இருக்கும். நீங்கள் ஈவினிங் ஷோ வரைக்குமே மெட்ரோவில் பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் நைட் ஷோவில் பார்க் பண்ணிங்கன்னா மெட்ரோவில் உங்களுக்கு 180 ஆகும். அதுக்கு 30 ரூபீஸ் கொடுத்து பெர் ஹவருக்கு மால்குள்ளேயே உங்கள் பைக்கை பார்க் பண்ணிக்கலாம். காருக்கு 60 ரூபா ஒரு ஹவருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் பைக் இல்லைனா காரை பார்க் பண்ணிவிட்டு லிஃப்ட்டு அல்லது எஸ்கலேட்டர் மூலயமா நீங்கள் மாலுக்கு வரலாம். இந்த மாலில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. 3வது ஃப்ளோர் தான் நம்ம பார்க்க போகிற முன்னாள் எஸ்பிஐயோட பேலஸோ சினிமாஸ் இருக்குது. எஸ்பிஐ சினிமாஸ் மெயின்டைன் பண்ணும்போது இருந்த கஸ்டமர் சர்வீஸ் இப்போது பிவிஆர் சினிமாஸ் மெயின்டைன் பண்ணும்போது இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போலாம் நீங்கள் எப்போ வேணாலும் மால்குள்ளே என்டர் ஆகி வெயிட் பண்ணி படத்துக்கு போகலாம். இப்போலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் படத்துக்கு 20 மினிட்ஸ் பிஃபோர் தான் உங்களை செக் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட் கட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க எல்லா வெப்சைட்லேயும் இருக்குது. உங்கள் டிக்கெட்டை காமிச்சிட்டு தான் தேட்டருக்குள்ளே செக் பண்ணிவிட்டு இவங்க உள்ளே அலோவே பண்ணுவாங்க. இங்கே மொத்தம் 9 ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் டோட்டலாக 8 ஸ்க்ரீன் மட்டும் பார்க்க போகிறோம். ஐமேக்ஸை நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் அப்போ எடுக்கும் போதோ சீட்ஸ் எல்லாமே பழசாக இருந்தது. ரெனோவேட் பண்ண போகிற சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். நான் இன்ட்ரோல் சொன்ன மாதிரி நான் எடுக்க ஆரம்பித்த போதோ ஃபோரம் விஜயா மாலா இருந்தது. இப்போது நெக்ஸஸ் விஜயா மாலா மாறி இருக்குது. தேட்டரோட ரெஸ்ட் ரூம் எல்லாமே சொல்லவே தேவையில்லை. இருக்கிற 9 ஸ்க்ரீனுக்கும் ஒரே ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. பெரிய ரெஸ்ட் ரூம் க்ளீனாகவே இருக்கும். இங்கே இருக்கிற 9 ஸ்க்ரீனுக்கு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனை தவிர மற்ற 8 ஸ்க்ரீனுக்குமே இவங்க ஹேங்கிங் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹேங்கிங் ப்ரொஜெக்ஷன்னா என்னென்னு தெரியாதவங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவோட எஸ்கேப் சினிமாஸோட ரிவ்யூ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஆடி 9 பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரீனுமே இவங்க ஆடின்னு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஆடி 9 பற்றி பார்க்கலாம். இந்த ஆடி 9க்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஏசி சுத்தமாகவே இருக்காது. அது கூடவே ஃப்ராக்ரன்ஸும் இவங்க சுத்தமாகவே இல்லை. ஆனால் மூவி போக போக ஏசி மைல்டாக இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஃப்ராக்ரன்ஸை இவங்க யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஸ்க்ரீனில் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று எலைட், இன்னொன்று பட்ஜெட்னு. எலைட்டுக்கு 190, பட்ஜெட்டுக்கு 60 ரூபா டிக்கெட் வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் எலைட் அண்ட் பட்ஜெட் ரெண்டுமே சேர்த்து ஒரே நேரத்தில் 467 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். ஆடிட்டர் வைஸ் கொஞ்சம் லெங்க்த்தாக இருந்தாலும் இது ஸ்க்ரீன் ரொம்பவே பெரிய கருடு ஸ்க்ரீன்னே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனுக்கு அவங்க கிறிஸ்டி பிராண்டோட 4K ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி ரொம்ப ஆவரேஜாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ஷன் காலிப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அந்தளவு பிரைட்னஸ் எல்லாமே ரொம்பவே லோவாக இருக்குது. படம் பார்க்கும்போது ரொம்பவே டிசப்பாயின்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 அட்மாஸ் ஸ்பீக்கரும் 24 சரௌண்ட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீனில் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். சவுண்டை பொறுத்த வரைக்கும் மைனஸ்னு இந்த ஆடி 9ல் எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு இங்கே ஆடியோ குவாலிட்டியை நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னே சொல்லலாம். நெகட்டிவ்னு இந்த ஸ்க்ரீன் என்ன சொல்லணும்னா பிக்சர் குவாலிட்டியும் ஏசியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் உண்மையிலே வேறு லெவல் ஸ்க்ரீனாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். மற்றபடி இது ஒரு அபோவ் ஆவரேஜான ஸ்க்ரீன்னே இந்த ஆடி 9 சொல்லலாம். இங்கே இருக்கிற 9 ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் 9, 8, 7, 6 மட்டும் தேட்டரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். மற்ற ஸ்க்ரீன் எல்லாமே தேட்டரோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் சேர்த்து. இப்போ நம்ம ஸ்க்ரீன் 9 பக்கத்தில் இருக்க ஸ்க்ரீன் 8 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 8க்குள்ளே, அதாவது ஆடி 8க்குள்ளே என்ட்ரானோடனே ஏசி வேறு லெவலில் இருக்கே சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் ஃப்ராக்ரன்ஸ் இந்த ஆடிலையும் இல்லவே இல்லை. இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் ரொம்பவே பெரிய கருவிட ஸ்க்ரீன் சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் சின்ன ஸ்க்ரீன் மாதிரி ஃபீல் ஆகும். அது ஏன்னா இது ஒரு லெங்க்த்தான ஆடிட்டோரியம் சொல்லலாம். லெங்க்த்தான ஒரு பெரிய ஆடிட்டோரியம். அதனால் இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் சின்ன ஸ்க்ரீன் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் தருது. நான் வீடியோ எடுக்கும்போது இந்த ஆடி 8 மட்டும் தான் ரெனோவேட் பண்ணாமல் இருந்தாங்க. அதாவது சீட்ஸ் ஓல்டு சீட்ஸே போட்டுருந்தாங்க. இப்போது இந்த ஆடி 8ல் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரமாகவே இந்த ஆடி 8 ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இங்கே இருக்கிற 9 ஆடியிலுமே இதுதான் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் சொல்லலாம். ஏன்னா இந்த ஆடி 8ல் இவங்க டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 34 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 26 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் ஸ்பீக்கரோட எஃபெக்ட் இங்கே நல்லாவே இருக்குது. ஆனால் பேஸ் மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சப் லெவலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஆடி 8ல் சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம். இங்கே சேம் கிறிஸ்டி பிராண்டோட 4K ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி
ஸ்க்ரீன் 9 கம்பேர் பண்ணும்போது ஸ்க்ரீன் 8 ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த ஸ்க்ரீன்லேயும் பிரைட்னஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். இந்த ஆடி 8லேயும் டிக்கெட்டை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க, எலைட் அண்ட் பட்ஜெட்னு. இங்கே எலைட் அண்ட் பட்ஜெட் ரெண்டுமே சேர்த்து ஒரே நேரத்தில் 487 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். எலைட்டுக்கு 190 ரூபாவும் பட்ஜெட்டுக்கு 60 ரூபாவும் டிக்கெட் பைசா இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு சொல்லியிருந்தேன். ரெனோவேட் முடிஞ்ச உடனே இந்த ஸ்க்ரீனையும் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த ஆடி 8ஓட டெமோவை பார்த்துட்டு வாங்க. ஆடி 9 மாதிரி ஆடி 8 பக்கத்தில் இருக்கும். ஆனால் இந்த ஸ்க்ரீன் வந்து ஆடி 8ஐ விட கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஆடி 8க்கும் ஆடி 7க்கும் என்ட்ரன்ஸில் தான் நடுவில் தான் ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணும்னா அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆடி 7க்குள்ளே என்ட்ரானோடனே ஏசி டோர் வரைக்கும் வரும். அந்தளவுக்கு ஏசி இங்கே ஹெவியாக இருக்குன்னே சொல்லலாம். ஃப்ராக்ரன்ஸ் இந்த ஆடிலையும் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற சீட்ஸ் தான் பழசோல ரீசெண்டாக சேஞ்ச் பண்ண பிவிஆர் சேஞ்ச் பண்ண சீட்ஸு இது தான். இந்த சீட்ஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இது வந்து வித்து வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ட்ரிபிள் எக்ஸல் பீப்புள் கூட நல்லா கம்ஃபர்டபுளாக வைக்கலாம். ஆனால் நீங்கள் படம் சாஞ்சி பார்க்கும்போது ரொம்பவே மேலே தலையை தூக்கி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்தளவு புஷ்பேக் ஓவராகவே ஆகுது. அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி இங்கே சீட்ஸ் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இங்கே இருக்கிற பட்ஜெட் கிளாஸ் டிக்கெட்ஸோட சீட்ஸையும் சேர்த்து தான் இவங்க மாற்றிருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆடி 7 பற்றி பார்க்கலாம். இந்த ஆடி 7லேயும் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று எலைட், இன்னொன்று பட்ஜெட். எலைட்டுக்கு 190, பட்ஜெட்டுக்கு 60 ரூபாவும் இங்கே டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எலைட் அண்ட் பட்ஜெட் 2 கிளாஸும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 245 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பையோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 19 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்டுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீனில் உண்மையில் நல்லாவே இருக்குது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. சவுண்ட் எஃபெக்ட் இங்கே நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க சொல்லலாம். ஆனால் மெயின் இஷ்யூவே இந்த ஸ்க்ரீனில் பிக்சர் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஆமாம், ப்ரொஜெக்ஷன்லேருந்து வர பிக்சர் நல்லா இருந்தாலும் ஆனால் அது ஸ்க்ரீன் இங்கே அந்தளவு பர்ஃபெக்டாக இல்லை. ஸ்க்ரீனில் ஏகப்பட்ட டஸ்ட் இருக்குது. அதை விட ஸ்க்ரீன் ரொம்பவே ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு. அது படம் பார்க்கும்போது சில டைம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணதே சொல்லலாம். 3D மூவிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன் 7ல் அவாய்ட் பண்ணுறங்க. ஏன்னா ஸ்க்ரீன் டஸ்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் நம்மளை 3D கிளாஸ் போட்டு படம் பார்க்கும்போது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணனே சொல்லலாம். அதனால் இந்த ஆடி 8 எப்படி இருந்ததுன்னா ஸ்க்ரீனை தவிர்த்து ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இது ஒரு நல்ல ஆடினே கண்டிப்பாக சொல்ல முடியும். அடுத்து நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஓரத்தில் இருக்க மூலையில் இருக்க ஸ்க்ரீன் 6 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 6 பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குறோன்னு விருப்பப்படுற மூவியை நீங்கள் பிவிஆர் ஆப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி அவங்களும் டிக்கெட் புக் பண்ணாங்கன்னா அந்த மூவியை இந்த ஸ்க்ரீன் 6ல் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கு தான் இவங்க ஸ்க்ரீன் 8னு சொல்கிறாங்க. இந்த ஆடி 6 வந்து ஒரு நல்ல ஆடின்னு சொல்லலாம். ஸ்லைட்டாக கருடாகவும் இருக்கும், ஓரளவுக்கு லெங்க்த்தாகவும் இருக்கும். இங்கேயும் சேம் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று எலைட், இன்னொன்று பட்ஜெட்னு. எலைட்டுக்கு 190, பட்ஜெட்டுக்கு 60 ரூபாயும் இங்கே டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. எலைட் அண்ட் பட்ஜெட் ரெண்டுமே சேர்த்து ஒரே நேரத்தில் இங்கே 238 பேர் உட்காந்து ஒரு ஷோவில் படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பையோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 18 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் உண்மையை வேறு லெவலில் இருக்கும். சரௌண்ட் ட்ராவல் ஆகிறதும் பேஸோட பஞ்சும் இங்கே நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த ஆடி 6ல் சேம் கிறிஸ்டியோட ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே சூப்பராகவே இருக்குது. ஸ்க்ரீனும் இங்கே நல்லாவே க்ளீனாகவே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. ஸ்க்ரீனோட லெஃப்ட் டாப்பில் கார்னரில் லைட்டாக ப்ரொஜெக்ஷன் ஃபேட் ஆன மாதிரி இருக்கும். பெருசாக நம்மளை இதை அஃபெக்ட் பண்ணலனாலும் இந்த ஃபால்ட் இந்த ஸ்க்ரீன் 6ல் இருக்குது. மற்றபடி ஏவி குவாலிட்டியில் இது ஒரு டாப் டாச்சான ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்ல முடியும். அதை விட முக்கியமாக ஏசி சூப்பராக இருக்கும். ஃப்ராக்ரன்ஸும் இங்கே மைல்டாகவே யூஸ் பண்ணுவாங்க. நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக ஹாலிவுட் படம், ஹாரர் படம்லாம் இந்த ஆடி 6ல் தான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு நல்ல ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 ஸ்க்ரீனுமே தேட்டரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இனிமேல் நம்ம பார்க்க போகிற 4 சைடும் தேட்டரோட ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அந்த ஸ்க்ரீன்ஸோட ஆப்போசிட் சைட்லையும் இருக்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீன் 4 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 4குள்ளே என்ட்ரானோடனே ஏசி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்க்ரீனில் சுத்தமாக ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஆடி 4ல் இருக்கிற ஸ்க்ரீன் வந்து ஒரு பெரிய கருடு ஸ்க்ரீன்னே சொல்லலாம். இந்த கருடு ஸ்க்ரீனுக்கு இவங்க மற்ற எந்த ஸ்க்ரீன்லேயும் இல்லாத மாதிரி இந்த ஸ்க்ரீன் 4ல்
பார்க்கோவோட RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி சீட்ஸை பற்றி பார்க்கலாம். இங்கேயும் சேம் சீட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. எலைட் அண்ட் பட்ஜெட்னு. எலைட்டுக்கு 190, பட்ஜெட்டுக்கு 60 ரூபாயும் டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன்லேயும் சீட்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் பட்ஜெட் கிளாஸ் டிக்கெட் சீட்ஸை கூட இவங்க மாற்றிருக்காங்க. இந்த 2 கிளாஸையும் சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த ஆடி 4ல் 256 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஆடி 4ல் பார்க்கோவோட லேசர் ப்ரொஜெக்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். மற்ற ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பிக்சர் குவாலிட்டி செம்மையாகவே இருக்குது. ஏன்னா RGB லேசர் பிக்சர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இந்த ஆடி 4ல் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 16 சரௌண்ட் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்டுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீனில் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். பேஸோட பஞ்சு இந்த ஸ்க்ரீனில் அதிகமாக ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். அந்தளவு சவுண்ட் எஃபெக்டிங்க சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் டாப்பில் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காரும் போது அந்த ஏசி வெண்ட் ஜாரிங் ஆகிற சவுண்டு நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. மற்றபடி அதை தவிர்த்து இந்த ஆடி 4 வந்து ஒரு பக்காவான டாப் நாச்சான ஆடினே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான ரீசனும் இங்கே ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண பார்க்கோவோட RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான். அதனால் இந்த ஆடி சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம இந்த ஆடி 4 பக்கத்தில் இருக்க ஆடி 3 பற்றி பார்க்கலாம். ஆடி 4 மாதிரியே இதுவும் ஒரு சேம் டைப் ஆடிட்டோர்னு சொல்லலாம். ஸ்க்ரீனோட சைஸும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இந்த ஆடி 3லேயும் ஏசி நல்லாவே இருக்கும். ஆனால் ஃப்ராக்ரன்ஸ் இங்கே சுத்தமாக எதுவுமே யூஸ் பண்ணல சொல்லலாம். இங்கேயும் சேம் டிக்கெட்ஸை அதே 2 வகையாக பிரிக்கிறாங்க. பட்ஜெட் அண்ட் எலைட்னு. பட்ஜெட்டுக்கு 60 ரூபாவும் எலைட்டுக்கு 190 ரூபா டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 244 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்டுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் இந்த ஸ்க்ரீனில் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் பேஸ் இங்கே அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. கண்டிப்பாக இவங்க சப் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அந்தளவுக்கு இந்த ஆடி 3ல் பேஸ் லோவாகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன்லேயும் ஆடி 4ல் யூஸ் பண்ண சேம் பார்க்கோ ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பார்க்கோவோட RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருந்த பிக்சர் கிளாரிட்டி இங்கே இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீன் இதுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி ஃபீல் இருக்குது. ஸ்க்ரீன் ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது. அதனால் படம் பார்க்கும்போது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுதுன்னே கண்டிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிக்சர் வந்து ஒரு yellowish டோனில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அது என்னன்னு கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். ஓவராலாக இந்த ஆடி 3 எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சப் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. அதே மாதிரி இவங்க ப்ரொஜெக்ஷனை கொஞ்சம் டோன் மாற்றி ஆகணும். ரீகாலிபிரேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் டஸ்ட்டை கிளியர் பண்ணாங்கன்னா இந்த ஆடி 3 இன்னுமே வேறு லெவலாக இருக்குன்னே கண்டிப்பாக சொல்ல முடியும். அடுத்து நம்ம ஆடி 2 பற்றி பார்க்கலாம். இந்த ஆடி 2க்கு மட்டுமே 2 எக்ஸிட் இருக்குது. அதாவது என்ட்ரன்ஸ் ஒரு பக்கமும் படம் முடிஞ்சு எக்ஸிட்டுக்கு இன்னொரு பக்கமும் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஆடி 8 ஆடி 9க்கு அப்புறமா இந்த ஆடி 2 தான் சீட்டிங் வைஸ் ஒரு பெரிய ஆடிட்டோரியமே கண்டிப்பாக சொல்லலாம். இங்கேயும் டிக்கெட்ஸை சேம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பட்ஜெட், இன்னொன்று எலைட்னு. பட்ஜெட்டுக்கு 60 ரூபாவும் எலைட்டுக்கு 190 ரூபாவும் டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 311 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஆடி 2ல் எலைட் கிளாஸ் சீட்ஸை சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் பட்ஜெட் கிளாஸ் சீட்ஸை சேஞ்ச் பண்ணவே இல்லை. அதே ஓல்டு சீட்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் ஏசி நல்லாயிருக்கும். ஏசிக்கு ஈக்குவலாகவே இங்கே ஃப்ராக்ரன்ஸும் சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் கிறிஸ்டி பொசிஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் ஸ்க்ரீனோட டாப் லெஃப்ட் கார்னரில் ப்ரொஜெக்ஷன் ஃபேடாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும்தான் இங்கே மைனஸாக இருக்குது. மற்றபடி பிக்சர் குவாலிட்டி இங்கே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 19 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்டுக்கு எல்லாமே சேம் QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே சரௌண்ட் சவுண்டு சூப்பராகவே இருக்கும். பேஸும் இங்கே நல்லாவே இருக்கும். ஆனால் பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. சப் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஆடி 2லேயும் சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குன்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஓவராலாக இந்த ஆடி 2 வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற ஒரு காம்பேக்டான ஆடியோ சொல்லலாம். பெரிய ஸ்க்ரீனாக இருந்தாலும் ஆடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் தரும்னே சொல்லலாம். நெகட்டிவ்னா இந்த ஸ்க்ரீனில் சப் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆடி 2லேயும் எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆமாம், இங்கே இருக்கிற பழசுல இருக்க கடைசி ஸ்க்ரீனான ஸ்க்ரீன் 1 பற்றி பார்க்கலாம். ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான உடனே ஏசி நல்லாவே இருக்கும். இந்த ஸ்க்ரீன்லேயும் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன்னே சொல்லலாம். இந்த பெரிய ஸ்க்ரீனுக்கு இவங்க 4K ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் ஸ்க்ரீனோட டாப் ரைட் ஹேண்ட் சைடில் பிக்சர் இங்கேயும் ஃபேடாக இருக்குது. அது என்ன இஷ்யூன்னு தெரியல. இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுற கிறிஸ்டி பொசிஷன் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே
இந்த ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்தாகணும். மற்றபடி பிக்சர் குவாலிட்டி இங்கே ஒரு குட்டுன்னே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை 7.1 யூஸ் பண்ணுறாங்களா டவுட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது, சரௌண்ட் ஸ்பீக்கரும் இருக்குது. ஆனால் டெமோ ட்ரெய்லர் போடும்போது இவங்க 7.1 ட்ரெய்லர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் என்ன யூஸ் பண்ணுறாங்க நல்லா எக்ஸாக்ட் சொல்ல முடியாது. இப்போதைக்கு இந்த ஆடி 1ல் 14 அட்மாஸ் ஸ்பீக்கரும் 25 சரௌண்ட் ஸ்பீக்கரும் இருக்குது. அட்மாஸ் அண்ட் சரௌண்டுக்கு எல்லாமே சேம் QC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீனில் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். சரௌண்டு சூப்பராக இருக்கும். அதை விட பேஸ் வந்து நீங்கள் வாசல் நின்னாலும் அந்த பேஸ் எஃபெக்ட் தெரிக்கணும்னு சொல்லலாம். அந்தளவு பேஸ் இங்கே ஹெவியாகவே இருக்குது. இங்கேயும் சேம் டிக்கெட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 2 வகையாக டிக்கெட் சேர்த்து ஒரே நேரத்தில் 300 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்க முடியும். இந்த ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா சீட்லையுமே பட்ஜெட் கிளாஸில் இருக்கிற செகண்ட் ரோவில் உட்காந்து படம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஓவராலாக எனக்கு இந்த பேலஸ் சினிமாஸ் எப்படி இருந்ததுன்னா, சத்யம் தியேட்டர் மெயின்டைன் பண்ண மெயின்டெனன்ஸை இவங்க திரும்பி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு இந்த தேட்டரு நல்லாவே இருக்குன்னே நான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவங்க அப்கிரேடாக செஞ்சுட்டு வராங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா இந்த பேலஸ் சினிமாஸ் இன்னுமே வேறு லெவலில் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் யாராவது இந்த பேலஸோட படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ எடுக்க நான் பல மாதம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் கேட்ட வீடியோ லேட்டானாலும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.